ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி விலாக் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே நைட்லேருந்து நைட்டுக்கு வந்து அரிசி பருப்பு தோசை தான் வறுத்து அரைச்சிருந்தேன். ஸோ இதுக்கு காம்பினேஷனாக தேங்காவும் பொட்டுக்கல்லையும் வச்சு சட்னி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சட்னியில் நான் வந்து பூண்டு, இஞ்சி, புளியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் நான் இது ரெசிபியாக உங்களுக்கு செய்து அப்லோட் பண்ணுறேன். இந்த தோசை நல்லாவே இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக வேகும். நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா செவந்து வேக வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவுக்கு ஒர்க் இருந்தது. ஸோ அவளுக்கு கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக எழுதிடுவாள். ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு மூட் ஸ்விங் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் நம்ம ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம்தான். பேரலி பார்த்திங்க அப்படின்னா அவளுக்கு இந்த வாரம் டான்ஸ் காம்படிஷன், அதாவது அவங்க ஸ்கூலில் வந்து நான் அகாடமிக் பார்ட்டில் காம்படிஷன் இருக்குது. ஸோ அவள் டான்ஸ் கிளாஸ் யூஸ்வலாக போவாள். வீக்லி த்ரைஸ் இருக்கும் டான்ஸ் கிளாஸ். பட் இந்த வீக் வந்து காம்படிஷன் இருக்கிறதுனால அவள் டான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறா. ஸோ இந்த வீக் ஃபுல்லாக டான்ஸ் கிளாஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் பேர்டன் கம்மியாக இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் பக்கத்தில் உட்காந்து அவள் ஜாலியாக எழுதிடுவாள். அதை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நான் இன்றைக்கி ஜெல்லி பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்க அப்படின்னா பொமக்ரானட் அரைச்சி அந்த ஜூஸ் எடுத்து அகரகர் சேர்த்து நான் பண்ணியிருந்தேன். நல்லாவே வந்திருந்தது. ஸோ குழந்தைங்களுக்கு என்னென்னா இந்த வயசில் ஐ மீன் இந்த 4.5 வந்து என் குழந்த எனக்கு பெருசாக இருக்குது. அவள் ஸ்கூல் போகிறா, டே கேரில் இருக்கா, பாட்டு கிளாஸ், டான்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவில் ஹோம்ஒர்க், டெஸ்ட்டு, எக்ஸாம்ஸ் எல்லாமே வருது போகுது. ஸோ அவளை கொஞ்சம் நான் மோட்டிவேட்டிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜெல்லி, அவளுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் செய்து கொடுப்பேன். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்கள நீங்கள் எப்படி மோட்டிவேட் பண்ணுவீங்க அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து அவளுக்கு டிஃபன் கொடுத்துட்டு தூங்க போயாச்சு. காலையில் பார்த்திங்க அப்படின்னா அவள் தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் கேட்டிருந்தா. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் சிறுகிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு கோயம்பேட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த கிழங்கு நல்லா டேஸ்டியாக தாங்க இருக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ளேவரில் தான் இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி செய்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை செய்யலை அப்படின்னா நீங்கள் கோயம்பேடு பக்கம் போனீங்க அப்படின்னா இந்த கிழங்கு நீங்கள் அங்கே வாங்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 1/2 கிலோ வாங்கியிருந்தேன். 1/2 கிலோ 40 ரூபான்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ நான் கொஞ்சம் ஃப்ரைக்கும் கொஞ்சம் அடுத்த நாள் காரக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது உப்பு போட்டு நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். பக்கத்தில் ரைஸ் வெந்துட்டுருக்கு தக்காளி சாதம் செய்கிறதுக்கு. நான் எப்படி பண்ணுவேன்னா வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக பட்டை, கிராம்பு போட்டு தாளித்து விட்டு தம் மாதிரி நான் சாதத்தை வச்சுடுவேன். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த மாதிரி நான் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாள். அண்ட் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால முருகனுக்கு நெய்வேத்தியமாக செய்கிறதுக்கு பால் பாயசம் செய்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெய் கொஞ்சம் ஊற்றி அதில் சேமியா போட்டு நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துட்டேன். அப்படி வறுத்து எடுக்கிறதுனால என்னென்னா சேமியா தனித்தனியாக உதிரியாக இருக்கும். இதுவே நம்ம டைரெக்டாக பாலில் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பைண்ட் ஆகிடும், ஒட்டிக்கும். ஸோ குழன்னு பாப்பாவுக்கு பிடிக்காது அந்த மாதிரி சாப்பிட. நான் பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூவும் ஒரு ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் சுகர் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் நார்மலாக டீ, காஃபிக்கு போடுற சுகர் அளவு தான் போட்டேன். அதை விட ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டேன். ஈவன் நீங்கள் கப் மெஷர்மெண்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னா கப் மெஷர்மெண்ட்டில் கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் ஸ்பூன்லேயே போட்டுருவேன். ஏன்னா நான் செய்கிறதே கொஞ்சமாக தான் இருக்கும். ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியே இதை சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க அவங்க 2 பேரும். நானும் இதுவே சாப்பிட்டுப்பேன். ஸோ இது நெய்வேத்தியமாகவும் ஆயிடுச்சு. இன்கேஸ் என்னால் மார்னிங் சம்டைம்ஸ் நெய்வேத்தியம் பண்ண முடியல அப்படின்னா ஈவினிங் டைமில் நான் நெய்வேத்தியம் செய்து சாமி கும்பிட்டுடுவேன். ஏன்னா இவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க அப்படின்னா எனக்கு ஷிஃப்ட்டு 3 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். ஸோ அதுக்குள்ளார நான் ஏதாவது ஒன்று செய்துடுவேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சமையலுக்கு தேவையானது வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். மீன்வாயில் பார்த்திங்க அப்படின்னா கிழங்கும் வெந்துடுச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கிழங்குல ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தேன். ஸோ அது நல்லா வெந்திருந்தது நமக்கு ஃபீல் ஆகும் இல்லைங்களா. வெந்துட்டப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி சேர்த்து உப்பு கொஞ்சம் மேலே சேர்த்து அந்த மசாலாக்காக நல்ல அந்த வானலில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு இருந்தேன். ஸோ அது சிம்மில் வச்சு விட்டாச்சு, நல்லா ரோஸ்ட் ஆகட்டும்ன்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா சாமி விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு, நெய்வேத்தியம் மட்டும்தான் வைக்கலை. ஸோ நான் எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிட்ருவாங்க, கற்பூரம் காமிச்சிருவாங்க. அதனால் நான் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் அந்த சேமியா பாயசம், பால் பாயசம். என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி சாதமும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு மாதிரி தம் மாதிரி கட்டி வச்சுடுவேன். ஏன்னா பாப்பா ரெடி ஆகிட்டு வரத்துக்குள்ளார இது நல்லா செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கு
இந்த தக்காளி சாதமும் அந்த சிறுக்கிழங்கு ஃப்ரையும் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாதுளப்பழமும் முறுக்கு வச்சுருந்தேன் பாப்பாவுக்கு. அதுவும் இல்லாமல் இவங்களுக்கும் சைட் டிஷ்ஷாக கிழங்கு மட்டும் இருந்தால் போதுமா, கொஞ்சமாக முறுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் செய்தது தான். உளுத்தம் பருப்பில் செய்த முறுக்கு, அதுக்கப்புறம் தேங்காய் பால் முறுக்கு ரெண்டுமே அம்மா செய்து இந்த வாரம் ஊருக்கு வந்தப்போ கொடுத்துருந்தாங்க வீட்டுக்கு வந்தப்போ. ஸோ அதுதான் பேக் பண்ணி வச்சாச்சு. இதுதாங்க இன்னையோட விலாகு. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. கண்டிப்பாக கீப் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் இதுக்கப்புறமும் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். அடுத்த விலாகில் பார்க்குறேன். பை.